குழந்தை எங்கேன்னா ஆத்துல விஷமம் பண்றான்னு ஊருக்கு அனுப்பிச்சிருக்கேன்னா அங்க போய் குழந்தைய தூக்கிட்டு வந்து நல்லா ஸ்நானம் பண்ணி வச்சு அம்மா அப்பா 2 பேரும் நறுக்கணும்னு சொல்லியிருக்கா இந்த கழவர். அம்மா மடியில தலையை தன் மடியில காலை வச்சு நடுப்புற அருமாவனை விளையாட்டு காட்டிட்டு இருக்காள். குழந்தை அழப்படாதுன்னு இருக்கார் அவர். அதற்காக இப்படி நறுக்க எத்தனை மட்ட போது குழந்தை சிரிச்சான் கலுக்குன்னு. அம்மா முத்தமிட போயிட்டாள். முத்தமிட போனவள் பாதி போய் முகத்தை தூக்கி விட்டாள். ஏன் நாள் இது பரமேஸ்வரனுக்காக சிவபக்தாள் முதலில்லை, பரமேஸ்வரன் முதலில்லை, அவளுக்காக கொடுத்த குழந்தை இனிமே முத்தமிட்டா எச்சலா போயிடுமே. உச்சிஷ்டம் சுபேதங்கம் சிவார்ப்பணமிதம் கிருதம். தலையை மேல தூக்கின்றாள் அம்மா. ஏன் அம்மா முத்தமிடாம தூக்கிக்கிறேன்னு குழந்தை கேட்டுதான். ஒண்ணுமில்லடா கண்ணேன்னு விளையாட்டி காட்டி சமைச்சு விட்டாள். நெருக்கி சமைச்சு விட்டாள். அவரை போய் அழிச்சுன்னு வந்தாள். கழவரை கையை பிடிச்சு அழிச்சுன்னு வந்தா இந்த அம்மா ஆரதி சித்தி பாடி சரணத்தை அலம்பி தீர்த்தத்தை போக்கிட்டு உள்ள அழிச்சுன்னு வர. சிவபக்த விலாசத்துல சொன்னாள் அந்த அம்மா காட்டிய சந்தோஷம் எப்படி இருந்ததுனால் குழந்தைக்கு ஆண்டு பேரவ கல்யாணம் பண்றா போது நினைச்சுன்னு பண்றாங்க. அப்படி உற்சாகம். இலையில வந்து உட்காந்து வச்சாள். விபூச்சி எடுத்து கொடுத்தாள் 2 பேர்களுக்கும். இந்த கழவர் என்ன ஒரு இலை போட்டிருக்கேன் உங்காத்து குழந்தைகளுக்கெல்லாம் இலை போட்டுருந்தார். குழந்தைகளுக்கெல்லாம் இலை போடுறதாவது ஒரு குழந்தை ஒத்தமாட்டு வண்டிக்காரன் எத்தனை மாட்டாவது ஓட்டுவன். ஒரு குழந்தை அவனவரை சமைச்சாச்சு குழந்தைகளுக்கெல்லாம் இலை போடுவார். எனக்கு ஒரு குழந்தை தானே என்ன, அந்த குழந்தைக்காவது போட என்ன, அந்த குழந்தையை சமையல் பண்ணிவிட்டேனேன்னா. ஒரு குழந்தை இல்லையோன்னார். இல்லைன்னா ஒரு குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லாத வீட்டுல நான் சாப்பிட்ற வழக்கம் இல்லை. எல்லாரும் தடி எடுத்துன்னு பரவிட்டா வரும்போது பிடிச்சி அழிச்சு வந்தா இப்ப இவரே போறார் வேகமா. அப்படிலாம் சொல்லுவாள். முன்னாள் பஞ்சாட்சரம் இல்லாதவனா சாப்பிட மாட்டேன்பாள், அஷ்டாட்சரம் இல்லாதவனா சாப்பிட மாட்டேன்பாள். இப்போ அப்படிலாம் சொன்னார்னா பிராணன் விட வழி தவிர்த்து இவருக்கு வர வழி இல்லை. அப்படிலாம் சொல்லி முடியுமா என்ன? ஜீவனை தியாகம் பண்ணிக்கணுமே தவிர்த்து வேற வழி கிடையாது. உடனே அப்பத்தான் குழந்தைய கொன்ன துக்கம் தெரிஞ்சு காலில் போய் விழுந்து கதறினாள். பரமேஸ்வரன் அல்லவா ஆசுதோஷி ஒரு பில்லுத்தை காட்டினா குழுற தெய்வம். ஒரு பக்தாள் கண்ல ஜலம் வந்து பொறுக்குமா? ஆசுதோஷின்னு ஜெயினன் போய் டிக்ஷனரியில பேரிட்டானே பரமேஸ்வரனுக்கு. அவன் திடீர்னு சுவாமி சந்தோஷம் பண்ணுமா பில்லத்தை காட்டினது, ஒரு உத்ருணி ஜலத்தை நீட்டினது. அப்படிப்பட்ட மூர்த்தி. உடனே கண்ல ஜலம் வந்ததே பக்தாளை பார்த்து நீங்க கண் கலங்கப்படாது, இந்த விபூதியை தரேன், இத 2 பேரும் கையில வச்சிருந்து வாசல்ல போய் குழந்தை பேரை சொல்லி 3 முறை கத்துங்கோன்னாள். எந்த குழந்தையேன்னாள்? உங்க குழந்தையேன்னாள். குழந்தையை சமைச்சு விட்டேனேன்னாள். மறுபடியும் திரும்ப சொல்லாதீர்கள், நான் சொன்னதை கேளுங்கள். வாசல்ல போய் 3 முறை 2 பேருமா உறக்க கத்தினாளா. ஸ்ரீபதே ஷீராளான்னு 3 முறை கத்தி சிவபக்தாள் நீ வந்தாத்தான் சாப்பிடுவாளாம் அலறினாளாம். அல்ல உடனே குழந்தை ஓடி வரான். நறுக்கி சமைச்ச குழந்தை உயிரோட வரான். திருஷ்டுவா விஜஸ்தமாயாந்தம் ஜீவந்தம் ஸ்வசுதம் ஜிதும் பூதிபூஷித சர்வாங்கம் சங்கரேணாபிமந்திரிதம் ருத்ராட்சமாலாவிதம் சிவநாமபராயணம் ஜனனீ ஜனகச்சைவ பஞ்சாட்சரமவோஜத. தான் நறுக்கி சமைச்ச குழந்தை உயிரோடு ஓடி வரான். உடம்பெல்லாம் விபூதி, 1000 ருத்ராட்சம் தலையிலிருந்து கழுத்து இடுப்பு கை காலில் விழுக ஓடிப்போய் கட்டி அணைச்சி சந்தோஷம் தாங்காம தாய் தாப்பன் என் கண்ணே யாரா இத்தனை அழகா உனக்கு விபூதி விட்டாள்ங்கிறாள். சங்கரேன அபிமந்திரிதம், சங்கரன் பரமேஸ்வரன் விட்டான் அம்மாங்கிறதாம். ருத்ராட்சமாலா விததம், இத்தனை ருத்ராட்சம் ஒதுங்கிறாளாம், பரமேஸ்வரன் போட்டாள்ங்கிறாளாம். சிவநாம பராயணம் சாம்பா சிவா சிவா சிவான்னு சிவநாமா சொல்லிண்டு மிருத்யுஞ்சயனுடைய நாமா சொல்லிட்டு வந்தாளாம். அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணினான்? எந்த பரமேஸ்வருடைய ரகசியமான மந்திரத்தை மகான்களிடத்திலே நல்ல காலத்திலே வலது காதுல உபதேசம் பெற்றேனோ பஞ்சாட்சரத்தை, அந்த உபதேசம் பெற்றத்தை கோட்டிக்கணக்கா ஜபிச்சோமோ அந்த புண்ணியத்தினால மரிச்ச குழந்தைய
மிருத்யுஞ்சயன் திரும்ப உயிர்ப்பிச்சு கொண்டு கொடுத்தானோ அந்த பரமேஸ்வரனுடைய நாமாவே பஞ்சாட்சர மந்திரத்தை உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கணும்னு தெருவில் கத்திக்கிட்டாளா அம்மாவும் அப்பாவும். ஜனனி ஜனகச்சைவ தெருவுல கத்திக்கிட்டா அங்கிருந்து குழந்தை எடுத்து ஆத்துல வர காணும். அப்பதான் பரமேஸ்வரன் கண்ணுங்கண்ணீருமா ஸ்தோத்திரம் பண்றாள். சுவாமி ரிஷவாரூடாளாய் சோமாஸ்கந்தனாய் திவ்ய விமானத்துல அங்கிருந்து வந்து செருத்தொண்டர் வீட்டுல வந்து தொங்குறாள்.